70s வந்தாரு சினிமாக்குள்ள ஆன் போர்டு, தலைவர் வாங்கியிருக்காரு லாட்ஸ் ஆஃப் அவார்டு. அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தலைவர் தான் காடு. இது எப்படி இருக்குன்னு பேச வராரு பாலா சாரு. சூப்பர் ஸ்டார் போயிட்டாரு, யாரும் தொட முடியாத ஹைட். ஷூட்டிங்னு வந்துட்டா இருப்பாரு டில் நைட். எனிதிங் ஃபார் தலைவர்னு வந்துட்டா ஃபேன்ஸ் காட்டுறாங்க வெயிட். சூப்பர் ஸ்டார் படம் எல்லாம் சென்சேஷன், தலைவருக்கு ஒண்ணுனா கூடு ஹோல் நேஷன். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் வராங்க ஃப்ரம் நியூ ஜெனரேஷன். சூப்பர் ஸ்டார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட சிம்பிளிசிட்டி. அவர்னால தான் வந்துச்சு எனக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி. தலைவர் தர்பார் தான் எங்களோட ஐடென்டிட்டி. சூப்பர் ஸ்டார் வரைஞ்ச ஆரம்பிச்ச ஆர்டிஸ்ட், அது நான் இப்போ ஆயிட்டே ஸ்பெஷலிஸ்ட். நானும் ஃபேன் தான், தலைவருக்கு இருப்பேன் ஹானஸ்ட்னு பேச வராரு ஆர்ட் டைரக்டர் கிரண். ஸ்பிரிச்சுவல்ல நான் எழுதின ஒரு புக், அதை பார்த்து சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டது தான் என் லக்கு. ராஜரசிகனா வாழ்றதே ஒரு கிக்கு. சிவாஜி படத்தை பார்த்து ஆனே மோட்டிவேட், அன்னைக்கு பண்ண என் லைஃப் ரீசெட். தலைவர் வழியில போறதுதான் என் டார்கெட்னு பேச வராரு தாமோதரன், ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் எய்ட் இந்தியா. சூப்பர் ஸ்டாரை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணு. இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 43. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. தலைவரை பற்றி பேசும்போது நம்ம காமனாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஆனால் அன்காமனாக சில விஷயங்கள் ரொம்ப சிலருக்கு தான் தெரியும். யாருக்குன்னா அவரை நிறைய படிக்கக்கூடியவங்க, அவரை பற்றி யார் எங்கே பேசியிருந்தாலும் படித்து அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் திரட்டக்கூடியவங்க. அப்படி ஒருத்தர் தான் பாலான்னு உங்களுக்கு தெரியும். எப்பயுமே நமக்கு தெரியாத தகவல்களோட வந்து அள்ளி குவிச்சு பேசுறதுக்கு தயாராக இருப்பார். இப்பவும் அதே மாதிரி தயாராக இருக்காரு. ஆன் த செக்மெண்ட் இது எப்படி இருக்கு. பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 43வது நாள். தகவல் நம்பர் 421. பாலிவுட்ல அமிதாப் பச்சன் பண்ண நிறைய படங்கள்ல தலைவர் தமிழ்ல ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அது என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட்ல அமர் அக்பர் ஆண்டனி, தமிழ்ல சங்கர் சலீம் சைமனானப்போ தலைவர் அதில் நடித்தார். அதே போல மஜ்பூர் அப்படிங்கிற படம் தமிழ்ல நான் வாழ வைப்பேன் அப்படின்னு மாறிச்சு, அதில் தலைவர் நடித்தார். டான் படம் பில்லாவாச்சு, கஸ்மேவாடே தர்மத்தின் தலைவனாச்சு, தீவார் தீயாச்சு, திரிஷூல் மிஸ்டர் பாரதாச்சு, லாவரிஸ் பணக்காரனாச்சு, மாட் மாவீரனாச்சு, குதார் படிக்காதவனாச்சு, கூன் பசீனா சிவாவாச்சு, நமக் ஹலால் வேலைக்காரனாச்சு, ஹம் படத்தோட அவுட்லைன் எடுத்து அது பாட்ஷாவாச்சு. இப்படி இத்தனை படங்கள் அமிதாப் பச்சன் அங்கே பண்ண படங்களை தலைவர் எங்க தமிழில் ரீமேக் பண்ணார். இந்த பட்டியலை நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இந்த காஸ்மே வாடே தர்மத்தின் தலைவன் படம் இருக்குல்ல, அந்த படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 422. தகவல் நம்பர் 422. தர்மத்தின் தலைவன் படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கபாலி படம் வந்தப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளைட்டில் தலைவரோட படத்துக்கு விளம்பரம் பண்ணார் தானு சார் அப்படின்னு சொல்லி. அதே போல் முதலாக தமிழ் சினிமாவில் ஒரு பொட்டி ஃப்ளைட்டில் பறந்துச்சுன்னா, படப்பொட்டி ஃப்ளைட்டில் பறந்ததுன்னா அது தலைவர் படப்பொட்டி தான். அது தர்மத்தின் தலைவன் படப்பொட்டி. முதல்ல தர்மத்தின் தலைவன் பட ரீலை தான் ஃப்ளைட்டில் எல்லா தியேட்டருக்கு அனுப்பிச்சாங்க. அதே போல் முதல் 70mm திரைப்படம்னா அது மாவீரன் திரைப்படம் தான். இப்படி தலைவரோட சம்மந்தப்பட்ட சில முதல்களை பற்றி பேசுகிற நேரத்தில் தலைவர் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தில் முதலாக இருந்தார். அது என்ன, அது ரொம்ப யூனிக்கான விஷயமும் கூட. தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 423. தகவல் நம்பர் 423. இந்த விஷயத்தில் தலைவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு யூனிக்கான விஷயத்தை சொல்கிறேன்னு. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக பாட புத்தகத்தில் வந்த ஒரு சினிமா ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தலைவர் தான். 2008 CBSE புத்தகத்தில் டிக்னிட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்னு ஒரு லெசன் வருது. அந்த லெசனில் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு பஸ் கண்டக்டர் டு ஃபிலிம் ஸ்டார் அப்படின்னு ஒரு சின்ன சாப்டராக வச்சாங்க. அப்படி முதலாக பாட புத்தகத்தில் வைக்கப்பட்ட தமிழ் நடிகர் மட்டும் இல்லைங்க, இந்திய நடிகரே தலைவர் மட்டும்தான். இப்படி தமிழ் பாட புத்தகத்தில் வைக்கிற அளவுக்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தலைவர் வாழ்க்கையில் வாங்கின விருதுகள் என்னென்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 424. தகவல் நம்பர் 424. தலைவர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு தெரியும், மாஸ் ஹீரோன்னு தெரியும், ஸ்டைல் தெரியும், கலெக்ஷன் கிங்னு தெரியும். அவர் நடிப்புக்காகவும் தன்னுடைய கலையுலக வாழ்க்கைக்காகவும் எண்ணற்ற விருதுகளை வாங்கியிருக்கார். என்னென்ன விருது வாங்கியிருக்கார் அப்படிங்கிறத இந்த தகவல். இந்திய திரையுலகத்திலேயே மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கலை வாழ்க்கைக்காக வாங்கியிருக்கார் தலைவர். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நடிப்புக்காக 3 விருது வாங்கியிருக்கார். மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் நடிப்புக்காக 2 விருது வாங்கியிருக்கார். தமிழ்நாடு ஸ்டேட்டில் நடிப்புக்காக 7 விருது வாங்கியிருக்கார். நந்தி அவார்டில் NTR பேரில் விருது வாங்கியிருக்கார். NDTVயில் தன்னுடைய கலை வாழ்க்கைக்காக 4 விருது வாங்கியிருக்கார். சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளில் 7 விருது, சினிமா ஃபேன்ஸ் அசோசியேஷன் வழங்கின 7 விருது, பிலிம்பேரில் 1 விருது, சவுத் ஸ்கிரீன் அவார்டில் 1 விருது, விஜய் அவார்ட்ஸில் 4 விருதுன்னு தலைவர் 30க்கும் மேற்பட்ட விருதுகளை தன்னுடைய நடிப்புக்காகவும் கலையுலக வாழ்க்கைக்காகவும் வாங்கியிருக்கார். இப்படி தலைவர் வாங்கின விருதுகளை பற்றி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தலைவர் அந்த நந்தி விருது வாங்கினார்ல, அதுவும் NTR பேரில். அப்படிப்பட்ட NTRக்கும் தலைவர் லைஃபுக்கு ரொம்ப நெருக்கமான கனெக்ஷன் இருக்கு. நம்ம அதை ஏற்கனவே பேசியிருக்கோம். பாதாள பைரவி திரைப்படம் தான் நான் பார்த்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்த காலகட்டத்திலேருந்து எனக்கு சினிமா மேல மெல்லிய ஆசை வந்துச்சு. தலைவர் சொன்னார் இல்லையா, அந்த பாதாள பைரவி படம் NTR தலைவர் கனெக்ட் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 425.
தகவல் நம்பர் 425. நான் சின்ன வயசுல பார்த்த முதல் திரைப்படம் பாதாள பைரவி திரைப்படம். அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு சினிமா மேலே மெல்லிய ஆசை வந்துச்சு. தலைவர் சொன்னார் இல்லைங்களா, அப்படிப்பட்ட தலைவர் என்டிஆருடைய 100வது ஆண்டு விழாவில் சில முக்கியமான விஷயங்கள் பேசினார். அந்த பாதாள பைரவி திரைப்படம் அவர் லைஃப்ல எவ்வளோ கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல அபூர்வராங்கள் ஷூட்டிங் போறாரு. ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைலாகே பைரவி வீடு இதுதானா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்த அந்த பாதாள பைரவி படம் தான் இன்ஸ்பிரேஷன். அங்கேருந்து வந்து சினிமாவுக்கு வந்து முதல் டைலாக் அவர் பேசினது பைரவி வீடு இதுதானா அப்படின்னு சொல்லி. யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு? அவருடைய புருஷன். அந்த அப்படி அபூர்வராங்கள் ஆரம்பிச்சு நிறைய கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். பயங்கர பிஸியாக இருந்தேன். அந்த டைமில் ஒரு ப்ரொடியூசர் என்னை வந்து பார்த்து நான் உங்களை ஹீரோ ஆக்குறேன்னு சொல்கிறாரு. சார் வேணாம் சார், நான் ஆல்ரெடி பிஸியாக இருக்கேன், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நிறைய ரூல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோலாம் வேணாம் சார், பெரிய தலைவலி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அந்த ஹீரோவோட பேர் என்ன, படத்தோட பேர் என்னன்னு கேட்டேனே. அவர் சொன்ன பேர் பைரவி. அப்போ தான் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படத்தை. இப்படி பாருங்கள், நான் பாதாள பைரவி பார்த்து என்னுடைய முதல் டைலாக் பைரவின் ஆகி நான் முதல்ல ஹீரோவான படமும் பைரவி தான். அந்த அளவுக்கு என்டிஆர் என்னுடைய வாழ்க்கையில் டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் பிளஸிங்கை கொடுத்துட்டே இருந்தார் அப்படின்னு பதிவு பண்ணுறார் தலைவர். அப்படி பதிவு பண்ணக்கூடிய தலைவர் என்டிஆர் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருந்தான்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 426. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பொறுத்தவரையும் அவருடைய துறையில் இருக்கவங்களை மட்டும் அவர் இன்ஸ்பயர் பண்ணலங்க. அவருடைய துறையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் அவர் குரு இல்லை, எந்த துறையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அவர் குருவா இருந்திருக்கார். அப்படிதான் எனக்கும் இருந்தார்னு சொல்ல வர்றார் ஒரு ரசிகர். ஆன் த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். வணக்கம். தலைவர் ரஜினிகாந்த் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறாரு. 50 இயர்ஸ் ஏதோ ஒரு தொழில், அந்த தொழிலில் சும்மா பண்ணிகிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். தலைவர் அப்படி இல்லை, அவரோட ஃபீல்டில் 50 வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறார். ஹீ இஸ் த சூப்பர் ஸ்டார். எனக்கும் திரையுலகத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு ஃபேன் பாய் மட்டும்தான். ஆனால் அவர் எனக்கும் ஒரு குரு. ஃபிலிம் ஃபீல்டில் இல்லாத எனக்கு எப்படி அவர் குரு? ஃபிலிம் ஃபீல்டில் வேணும்னு இல்லை, அவர் நம்ம எல்லாருக்கும் குரு. பகவத்கீதாவில் கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? அர்ஜுனா, எனக்கு இந்த உலகத்தில் உண்மை பண்ணுறதுக்கு இல்லைன்னா கூட நான் என் கர்மத்தை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி தாங்க சூப்பர் ஸ்டார். அவரோட கர்மம், அவரோட வேலையை அவர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நமக்கு மார்க்கம் காமிச்சு கொடுத்துட்ருக்காரு, ஒரு வழி. இந்த வழியில் நீங்கள் போங்கன்னா நமக்கு சொல்லாமல் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒரு குரு ஒரு சிஷ்யருக்கு உபதேசம் கொடுக்குற மாதிரி தலைவர் நமக்கு வழி காட்டிகிட்டே இருக்கிறார். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுடுவான். நமக்கு தெரிஞ்சு டெக்னீஷியன்ஸுக்குன்னு ஒரு படம் பண்ணி கொடுத்து அந்த படத்தில் வந்த ப்ராஃபிட்டில் எத்தனையோ டெக்னீஷியன் செட்டிலாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஃபிலிம் ஃபீல்டில் சாதாரணமாக நடக்கிற விஷயமா இல்லை. தலைவர் தான் அது பண்ணி எத்தனையோ பேருக்கு ஒரு வழி விளக்காக அது காமிச்சு கொடுக்குறாரு. ரஜினி ரசிகர் மன்றம்னா பிளட்டு கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது. ஏன் தலைவர் அந்த வழி தான் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாரு. இந்த அன்னதானம் பண்ணுறதில்ல, இது அவர் பேரில் நம்ம பண்ணுறோம். இது யாருக்கு நல்லது? சமூகத்துக்கு நல்லது, இன்னொரு உயிருக்கு நல்லது. பிளட் டொனேஷன்னால எத்தனை லைஃப் சேவ் ஆகுது. இதெல்லாம் யாருக்கு? தலைவர் பேரில் நம்ம பண்ணுறோம், அது இன்னொரு உயிருக்காக பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு தலைவர் காமிச்சு கொடுத்த ஒரு வழிதான். இதுதாங்க ரஜினிகாந்த். அவர் சும்மா ஒரு ஆக்டரோ சும்மா ஒரு ஹீரோவோ இல்லை. இந்த உலகத்துக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு அவதாரம் மாதிரி நம்ம சொல்லிக்கணும். அவதாரம் மாதிரி இல்லை, அவதாரம் தான். ஒரு மகாத்மா தான், ஒரு குரு தான். தலைவர் ஒரு ஒழுகிற நதி, ஒரு ரிவர். அதில் நிறைய பேர் தீர்த்தமாக குடிச்சிக்கலாம், நிறைய பேர் அதில் குளித்து அவங்க வாழ்க்கையை சுத்தப்படுத்தலாம். சில பேர் அதில் துப்பலாம். அது அவர் பழக்கங்க, துப்புறவங்களோட பழக்கம். நீங்கள் துப்புனா கூட அதை கூட சுத்தம் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவார். அதுதான் தலைவர். தலைவர் ஒரு ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியாது அவங்க யார் கூட போட்டி போட்டாங்க, எப்படி போட்டி போட்டாங்க. அதுவும் தலைவர் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. சும்மா அப்படியே நான் எப்படியோ வாழணும்னு சொல்லி வாழ வேண்டியவங்க இல்லை, சிங்கம் மாதிரி வாழணும்னு அவர் வாழ்க்கையில் நமக்கு காமிச்சு கொடுத்து. எல்லாம் அவர் சொல்லலை இல்லையா, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இது பண்ணுங்க ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவரே ஃபைட் பண்ணி நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. நியாயத்துக்காக தர்மத்துக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு தலைவர் அவங்க வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. இந்த பாபா கிட்ட அன்பா பழகுனா அடங்கி போவா, அதிகாரம் பண்ணா அடக்கிட்டு போவா. அருணாச்சலம்னு ஒரு படம், பாபான்னு ஒரு படம், இதெல்லாம் அவர் எதுக்கு எடுத்துட்டாரு யோசிச்சு பாருங்க. அருணாச்சலம்ங்கிற பணம் ஒரு அளவில் மீறி பணத்தை நம்ம நேசிக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்கறதுக்காக அருணாச்சலம்னு ஒரு படம் எடுத்தார். பாபா ஆன்மீகம், மொத்தம் ஆன்மீகம் 100-200 வருஷத்துல நம்ம மகாத்மாக்கள் குருக்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆன்மீகமான அந்த கிரேட் நாலேஜை குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா
ஏன்னா மருந்து கொடுக்கும்போது சாக்லேட்டில் இது ரேப் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கு தேவையான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், பாட்டு, மாசின்னு, ஃபைட்டுன்னு எல்லாம் அந்த கவரிங்கில் அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜை அப்படியே ரேப் பண்ணி தலைவர் கொடுத்தாரு. பாபா படத்தில் அந்த மனிஷா குரால் அவரை ரிஜெக்ட் பண்ணுற சீன், அதில் அவரோட மைண்ட் வாய்ஸாக பேசுகிற அந்த இது எவ்வளோ பியூட்டிஃபுல், எத்தனை ப்ரொஃபவுண்டான டீப்பான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் ஃபிலிம்ங்கிற ஒரு மாஸ் மீடியாவில் அப்படியே ரேப் பண்ணி நம்மளுக்காக கொடுத்தாங்க. பொண்டாட்டி, குழந்தைங்க, மாமா, மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடும். தலைவருங்கிறது அவர் சும்மா ஒரு மனித பிறவி இல்லை, ஒரு அவதாரம். அந்த லட்சியம் அடையிற வரைக்கும் அந்த அவதாரத்தை யாராலையும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு பிளாக் ஷீப்புக்கும் நன்றி. எனிதிங் ஃபார் தலைவரில் நீங்களும் தலைவரை பற்றி இப்படி சுவாரஸ்யமான உங்களுக்கு அவருக்குமான கனெக்டை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான அந்த வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹை குவாலிட்டி டெஃபினேஷனில் தட்டி விடுங்க. இந்தியாவை பொறுத்தவரை ரிச் கெட்டிங் ரிச்சர், புவர் கெட்டிங் புவரர் அப்படின்ற தலைவர் டைலாக் எடுத்துக்கிட்டு அப்படியா ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சு அன்னையிலிருந்து தலைவர் வழியில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்த ஒருத்தர் தமிழகத்தினுடைய ரொம்ப மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போய் அங்கே பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சில கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களை எப்படி நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உழைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுக்காக தனியாக ஒரு நிறுவனமே எய்ட் இந்தியா அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்படி பெரும் தொண்டு செய்யக்கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு பேச வராரு நம்மளுடைய தலைவர் வழியில. பாஷா வந்து சொல்லவே தேவையில்ல. பாஷா வந்து வரும்போதெல்லாம் வந்து நாங்கள் இங்கிருந்து ஊர்லேருந்தே நாங்கள் பாஷா மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு நானும் எங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து எங்கள் ரசிகர் மன்ற சார்பாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வந்து நாங்கள் போய் படம் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட அமைப்பின் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கிற வீடற்றோர்களுக்கு வீடு கட்டித்தரோம் இலவசமாக. குழந்தைங்க படிக்க முடியாத இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மாலை நேரங்களில் ஒரு வகுப்பு நடத்தி பண்ணிகிட்ருக்குறோம். தலைவர் வந்து வேலை இல்லாதவர்கள் வந்து பேசுவார், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் டாக் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஆங்கிலம் பேசுகிறதுக்காக தைரியமாக பேசணும், தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, தைரியமாக பேசணும் அப்படிங்கிறது அதோட முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்துக்கு தலைவரோட டைட்டில் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் டாக் இங்கிலீஷ்னு எடுத்து வாக் அண்ட் டாக் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு அந்த திட்டத்தின் மூலமாக எக்கச்சக்கமான குழந்தைங்களை வந்து தப்பாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டுட்டு வந்த ஒரு ஆரம்பித்தோம். ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ், யூ பிளடி ஃபெலோ. சிவாஜியில் பார்த்தீங்கன்னா அதை உருவாக்கினவங்க வந்து டைரக்டர் எதுவாக இருந்தாலும், ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் அந்த மாதிரி ஒரு கிராமங்கள், இப்படி இருக்கிற கிராமங்களை நாங்கள் இப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோட ஃபோக்கஸ் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு திட்டம் எடுத்துருக்குறோம். அதில் நிறையா பழங்குடியின மக்கள் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பட்டா இல்லை, பட்டா வாங்கி தரது அரசோடு பேசி, வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடு கட்டி தருது, வீட்டு தோட்டம் வந்து பண்ணுறது. உண்மையாகவே தலைவரோட ஒவ்வொரு அந்த டயலாக்ஸையும் வந்து நாங்கள் எடுத்து அது எங்களுடைய வாழ்க்கையிலையும் பொருத்தி அதை வந்து ஒரு முன்மாதிரியாக நாங்கள் எடுத்து வந்து செயல்படுத்திட்டுருக்குறோம். அந்த மாதிரி வந்தது தான் வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் வில்லேஜ் திட்டங்கிறது. முன்னாடி குடிசைகளாக இருந்த கிராமத்தில் ஒரு 10 ஆண்டு காலம் வேலை பண்ணி அங்கேருந்து ஒரு முதல் தலைமுறைகளை வந்து இப்போது நர்சிங் படிக்கிறதுக்கு உருவாக்கிருக்கு. செருக்குனூர் ஒரு கிராமம் திருத்தணி பக்கத்தில், அந்த கிராமத்தில் 10 ஆண்டு காலம் நாங்கள் வேலை பண்ணதுலேருந்து இப்போ தான் முதல்ல ஒரு பொண்ணு வந்து 12th முடிச்சுட்டு நர்சிங்க்கு வந்து போகிறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தலைவர் வழியில் தாமோதரன் அவர்கள் தலைவரை பற்றி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்போவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவர் நடிப்புக்கான ஒரு அகாடமி, நடிகர்களுக்கான ஒரு அகாடமி, மனிதனுக்கான ஒரு அற்புதமான அகாடமி. அப்படிப்பட்ட அகாடமியான தலைவருக்கு ஒரு சூப்பரான ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கு வராங்க குட்டி 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 சுட்டிஸ் எல்லாம் from KSR Dance Academy on the segment குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்.
குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு எங்க வீட்லயே குட்டீஸ் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச குட்டீஸ் இருக்காங்க, இதே மாதிரி அகாடமி இருக்கு, நானும் என்னுடைய குட்டீஸை வச்சு ட்ரிபியூட் கொடுப்பேன் அப்படி நினைக்கக்கூடியவர் நீங்களா இருந்தா உடனடியா அந்த ட்ரிபியூட்டை ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை டெஃபினேஷன் வீடியோவா தட்டி விடுங்க. தலைவரை பொறுத்தவரை அவருடைய ரசிகர்கள் தான் அவருடைய பேக் போன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா தலைவரோட ஒவ்வொரு ரசிகருக்கும் தலைவர் தான் பேக் போன். எப்பெல்லாம் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, எங்கெல்லாம் நம்ம துவண்டு விழுறோமோ அப்ப நம்மளை தட்டி கொடுக்கக்கூடிய, தோளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோழனா நம்மளுடைய தலைவரை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். அப்படிதான் இப்ப பேச போற ரசிகையும் அவங்களுக்கு ஸ்பைன்ல ஆப்ரேட் ஆகி 1 வீக் கூட ஆகல, ஆனா தலைவருக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. தலைவருடைய நிறைய தத்துவங்களை தன்னுடைய வாழ்க்கையின் வழி எடுத்து அதனால ஜெயிச்சு நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராஜ ரசிகர். எனக்கு வந்து நான் ஒரு 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரஜினிசம்னு வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஸ்ட்ரிக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன் எப்பவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் பிரின்சிபல் இஸ் அப்பா அம்மா பெற்றவங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். அவங்களை என்னைக்கும் மனசுமாக பேசக்கூடாது, அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்கணும், அவங்க நல்லா பார்த்துக்கணும். கடமைக்கு பார்த்துக்காம அவங்கள பார்த்துக்கிறதா முதல் கடமையை எடுத்து பார்த்துக்கணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் பிரின்சிபல். வீச முளைச்ச பிறகு அப்பாவுக்கு சொத்து இருந்தா கூட ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பால உழைச்சி அவங்களுக்கு யாரும் சோறு போடுவானோ அவன் தாயா உண்மையான ஆம்பளை. அண்ட் செகண்ட் மெயின் பிரின்சிபல் இஸ் கெட்டவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்ல வந்து நமக்கு ஒருத்தர் கெடுதல் நினைச்சாலும் சரி இட்ஸ் ஓகே, பட் நம்ம நல்லது பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம பாசிட்டிவிட்டி தான் பார்ப்போம், ஒரு நெகட்டிவா எதுவுமே பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு கட்டத்துல நம்மளை சுத்தி எல்லாம் பாசிட்டிவ் பீப்புள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்பயுமே நம்ம நல்லதே பண்ணிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம நல்லது பண்ணிட்டு போவோம். ஸோ தட் இஸ் அ செகண்ட் மெயின் பிரின்சிபல். நாம வளரணும்னு சொன்ன வாழ்க்கையில நம்ம யோசனையை நல்லா வச்சுக்கணும். வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே. தேர்ட் மெயின் பிரின்சிபல் இஸ் நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி நம்ம கிட்ட கேட்டாலோ இல்ல நம்ம கேட்கலையோ நம்ம ஒருத்தர் உதவி பண்ணும்போது நான் பண்றேன் அப்படின்ற ஒரு தாட், அந்த ஈகோ, அந்த நான்ன்ற ஒரு விஷயம் வராம நம்ம மனசார ஒருத்தருக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ணது இந்த வெயிட்ல இந்த மைண்டு கூட தெரியக்கூடாதுன்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அம்மா உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்தாலே போதுமா, ஆண்டவன் பணம் எண்ணி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். அண்ட் ஃபோர்த் மெயின் திங் இஸ் நம்ம ஒரு வழியில போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொல்லுவாங்க, இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது இப்படி தான் இருக்கும். பட் மனசாட்சிக்கு நம்ம நல்லதை பண்றோம்னு தெரிஞ்சா நம்ம ரூட்ல போய்கிட்டே இருக்கணும். நம்ம வழி தனி வழின்னு சொல்ற மாதிரி we have to go in that way. So this is the fourth main principle I follow with Rajini sir. And fifth main principle is லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, நம்ம மேல கல்லு விழுந்தாலும் சரி, பூ விழுந்தாலும் சரி, எது நடந்தாலும் ஆண்டவன் பார்த்துப்பான். ஸோ அந்த சரண்டரிங் டு த டிவைன் எனர்ஜி, எதுனாலும் the net result வந்து நான் எப்பயுமே அந்த டிவைன் எனர்ஜிக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் காட். ஸோ எல்லாமே அவன் தான்ற மாதிரி நான் போயிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ டேக் மை லைஃப் வித் ரஜினி சார் ஸ்பீச். ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா. ராஜ ரசிகர்ல லாவண்யா அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னா ஷட் டவுனே இல்லாத எலக்ட்ரிசிட்டி, அப்படி ஒரு பவருங்க. அப்படிப்பட்ட ஷட் டவுனே இல்லாத எலக்ட்ரிசிட்டி இவரை போல வேற யார் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு கேட்கிற அளவு சிம்பிளா நடந்துக்கிறாருன்னா எல்லா தலைவர் ஃபேன்ஸும் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடிய முதல் குவாலிட்டி இதுதான். அந்த சிம்பிளிசிட்டியை பத்தி தான் இன்னைக்கு பேசக்கூடிய இருக்கு நம்மளோட தலைவர் தர்பார். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்குது, அது மாதிரி தலைவரை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன்றது? இல்லை உண்மையாகவே எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஒரு இதொன்று பார்த்தேன் நான் வீடியோ உண்டு. அவர் வந்து கோயிலேருந்து நார்மலாக ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் அவர் வெளியில் வாரு. அதை கெட்ட வெளில வரல ஒரு கெட்ட போட்டு வெளியில் வரனால போது கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வர ஒரு அம்மா வந்து 10 ரூபா காசு போட்டிருக்காங்க. அதை வாங்கிட்டு அதை கொண்டு போயிட்டார். அவர் வந்து நான் சூப்பர் ஸ்டார், நீ எப்படி எனக்கு காசு போடலாம், எனக்கு இவ்வளோ காசு இருக்குது அப்படி ஒன்றும் சொல்லலாம். அப்படி ஒரு கேரக்டர். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தா வந்து யாருக்காவது எளிமை மரியாதை கொடுக்கறதுல இருந்து ஒருக்கா பாக்குறாங்க. ஒருக்கா ஒரு விஷயம் கேட்க எஸ்பி முத்துராமன் அவர் தான் நிறைய அதிக படங்களை அவரை வச்சு இயக்கியிருக்காங்க. 25 அப்படி படங்களை இயக்கியிருக்காங்க. ஒரு அரசு இதுல போய் படுத்துட்டேரா, மூட்டை பூ வச்சு கடியெல்லாம் இருக்கும். அப்போ ஏன் இங்கே வந்து படுத்தினீங்க, இல்லை நான் இதுலேயும் வாழ்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த அவரோட ஃப்ரெண்ட்ற வீட்டை போனாலும் அவரோட ஃப்ரெண்டில் காலில் விழுகிறான், காலில் வந்து தரையில் தான் படுக்கிறான். அப்படி ஒரு கேரக்டர். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி அமையணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கிடைக்குது இல்லை. இது கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் கூட தலைவர் வந்து தலைவர் காலில் எல்லாருமே விழுவாங்க, ஆனால் தலைவர் போய் அவங்க அண்ணன் காலில் விழுவாங்க. ஆமாங்க, அது எவ்வளோ உண்மையிலே. என் காலில் 10 பேர் விழுந்தாலும் நான் எனக்கு மேலே இருக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு கொடுத்தா அவரும் கிடையாது. அவரு அந்த ஆன்மீகத்தில் பின்பற்றுற சில குருமார்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்தாலும் சரி சாஷ்டாங்கமாக உழுந்து கும்பிடுவார். அது வந்து எனக்கு எப்படி மற்றவங்க மரியாதை கொடுக்குறாங்களோ நான் எப்படி மற்றவங்களுக்கு
ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். என்னோட வழிகாட்டிகளுக்கு நான் கொடுக்குற ஒரு மரியாதை, அதை வந்து அவர் இன்னும் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற நினைப்பை மண்டியில் கொண்டு போகாமல் ஏன் இறக்கிய வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த அடுத்தவங்களை மதிக்கிறது மரியாதை. அவரோட பணிவும் பயபக்தி எப்படின்னா, பாலச்சந்திர சார் வந்து ஒரு தடவை 1-to-1 இன்டர்வியூ எடுக்கிறாரு. அப்போ வந்து அவர் சூப்பர் ஸ்டார், அவர் தலைவர் ஹிட்டுக்கு போயிட்டாரு. அன்னைக்கு வந்து என்னோட குருநாதர் எடுக்கிறப்ப பயத்தில் அந்த இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இருப்பார். மாதிரி அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டியாக உட்காந்துருப்பார். சார் ஸ்கிப் அவர்கிட்ட வந்து சொல்ல முடியுன்றது அவ்வளோ பயத்தோட அந்த டோன் வந்து அடக்கி அவ்வளோ சிம்பிளிசிட்டியாக வந்து அந்த பதிலெலாம் இருக்கு எல்லாமே. ஒரு குரு ஒரு சிஷ்யன்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த சிஷ்யன் என்ன ஒரு பதட்டத்துல பதில் சொல்லுவானோ, அந்த பதட்டமோ அந்த பயமோ ஒரு தலைவர் முகத்துல தெரியும். அவர் வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது சார் கேட்பாரு, ஏய் 2 × 4 எத்தனை, நம்ம 8 கரெக்டா சொல்லிடுவோம், 8 வரும் அப்படின்னு திரும்ப கேட்டா நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு பயத்துல வளரும் பாருங்க. அது மாதிரி அவர் அந்த கேட்குற கேள்விக்கு தப்பா பதில் சொல்லிட கூடாது. ஏன்னா இப்போ ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம் அப்படின்னும் போது அந்த பயத்தோட அவர் கரெக்டா அவ்வளவு தெளிவாக ஹேண்டில் கேட்பாரு. அதான் மரியாதை, குரு பக்திங்க அது. அவர் எளிமைக்கு அந்த அடுத்து இன்னொரு உதாரணம் கேட்டீங்கன்னா குரு பக்தி, தொழில் பக்தி, அதெல்லாம் எவ்வளவோ அடிக்கிட்டு போல தலைவரை பத்தி. தலைவர் தர்பார்ல தலைவருடைய சிம்பிளிசிட்டி பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி சிலர் கலை வடிவத்தில் ஏதாவது ஒன்று தான் வரையணும்னு நினைக்கிறப்பையோ, தான் ஒரு கலை இயக்குனராக ஆகணும்னு நினைக்கும் போதோ முதல்ல வரையக்கூடிய தலைவராக இருக்கு. இது ஏற்கனவே நம்மளுடைய ஒரு ஆர்ட் டைரக்டர் இதே சோழ சொன்ன விஷயம் தான். இப்போ வரப்போகிற ஆர்ட் டைரக்டரும் அப்படிதான். இவர் தலைவரை வரைஞ்சு தான் நான் வரையவே பழக கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தலைவர் படத்துக்கு இப்போ தலைவருடைய லேட்டஸ்ட் இப்போ போயிட்டு இருக்க ஷூட்டிங் வரலையும் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இயங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தலைவருக்கு அவர் எவ்வளவு பெரிய ஃபேன் அப்படின்றத பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த செக்மெண்ட் தான் நானும் ஃபேன் தான். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு 50 இயர்ஸாக ஒரு மனுஷன் வந்து ஒரே இடத்துல சூப்பர் ஸ்டார்னு ஒரு பதவியை தக்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவரை பக்கத்துலேருந்து பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இது வந்து சம்பாதிக்கிறதுக்காகலாம் ஓடுறது கிடையாது. அவரை ஃப்ரீயாக வச்சுக்கக்கூடாது. அவர் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும். அந்த எண்ணம் மட்டும்தான் அவரை முன்னோக்கி ஓட வச்சுட்டே இருக்குது. அவர் அந்த போட்டியெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து குழந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்து ஒரு சிற்பி எப்படி ஒரு சிற்பத்தை பிடிச்சா நல்லா செதுக்கணும், ஒரு பெயிண்டர் எப்படி பண்ணுவானோ அந்த மாதிரி அவருக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் உட்கார பிடிக்கல, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குன்னு ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்காரு. அந்த ஆக்டிவ் தான் அவர் இன்னும் எங்கே வச்சுக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். ஜெயிலர் 1 வந்து பின்னாடி வெளியில் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிற செட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா செட்டில் இருக்கிறதே இல்லை. பட் இந்த செட்டில் வந்து எல்லா செட்டும் முடிஞ்சு ஆரம்பிக்கிறப்பெல்லாம் இருப்பேன். பட் எல்லா செட்லையுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். பட் ஜெயிலர் 1 வந்து எனக்கு வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் செட் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவார்டு கிடைக்கணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் சொன்னதுக்கு மேலே எனக்கு அவார்டு கிடைக்கலாம்னு பிரச்சனை சார், தான் சார் பெரிய அவார்டுன்னு சொல்லியிருந்தேன். என்கிட்ட இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் 2 சொன்னார், ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, கண்ணெலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் எடுத்து பேசினார். நான் வந்து எங்கள் அம்மாவை எவ்வளோ ரசித்து பார்க்கணும் அதை விட ஜாஸ்தி தான் ரசித்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன் ரஜினி சார். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பேசினா அன்றைக்கி அவர் தான் ட்ரெண்டிங்காக இருப்பார். இப்படி ட்ரெண்டிங் எல்லாமே கூட ட்ரெண்டிங் அவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா எதை பண்ணாலும் ட்ரெண்டு தான் அவர். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. அதெல்லாமே எப்படி பண்ணுறாருன்றது ரொம்ப வியப்பாக பார்த்துட்ருக்கேன். நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து நான் நிறைய அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். அப்போ வந்து ரஜினி ரசிகன்னு ஒரு புக்கு வரும். அந்த புக்கில் வந்து எல்லாரும் நிறைய அவரை பற்றி இன்டர்வியூஸ், அவரோட கேரக்டர்ஸ், அவர் எப்படி இருக்கார், என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் ஜென்ரலாக எப்படி நடந்துப்பாருலாம் நிறைய அதில் வரும். இப்போ அந்த புக்கு வரதில்லைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதெல்லாம் நிறைய நான் படிச்சிருக்கேன். அதில் நிறைய தெரிஞ்சிட்ருக்கேன் அவரை பற்றி. பட் அவரை நான் நேராக பார்க்குற இந்த 2 படங்களில் பார்த்தப்போ நான் பார்த்தது அதுதான். எப்போவுமே வந்து உட்கார மாட்டார், யார் வந்தாலும் எழுந்துச்சு நின்றுவார். அது இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு. அண்டு இந்த வயசுக்கு வந்து அவரை பார்த்து நாம் தான் எழுந்துச்சு நிற்கணும் இல்லையா. ஆனால் அவர் வந்து சின்ன பசங்க வந்தால் கூட எழுந்துச்சு நின்றுவார். அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆனால் மட்டும்தான் எழுந்திருக்க மாட்டார். இப்போ என்ன பார்த்தா அவங்க கிரண் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார், எழுந்திருக்காமல். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிட்டோம் அப்படின்னா அது நம்ம பசங்க அப்படின்னு யார் நினைக்கிறாரோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் டக்குன்னு எழுந்திருக்க மாட்டார். ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசுவார். மற்ற யார் வந்தாலும் எழுந்திரிச்சுவார். அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம், நான் சினிமாவில் நிறைய பேர் பார்க்குறேன், எல்லாரையும் பார்த்து எழுந்திருக்கிறது இல்லை. அதாவது
சாதனையை தாண்டி ஒரு ஏஜ்னு வரப்போ சில பேருக்கு ஏன் எழுந்திருக்குன்னு கூட தோணல. பட் அவர் இன்னைக்கு வரலுமே யார் வந்தாலும் எழுந்துச்சு நின்றுவார். அது வந்து ரொம்ப சூப்பரான கேரக்டர். நானும் ஃபேன் தான்ல ஆர்ட் டைரக்டர் கிரண் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை பார்த்தாலும் நினைச்சாலும் பேசினாலும் எப்பயுமே ஆயிடுவோம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோட் 43. எஸ், இன்னும் 7 நாட்கள் 7 எபிசோடுகள் தான் இருக்கு. ஸோ இந்த 7 எபிசோடுகளையும் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். தினமும் கரெக்டா சித்திரம் டிவியில சாயங்காலம் 7 மணிக்கு ஆஜராயிருங்க. இல்லைனா இதனுடைய ஷார்ட் வெர்ஷனை Black Sheep யூடியூப் சேனல்ல பாருங்க. இல்லப்பா எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அன்கட் வெர்ஷனை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியா Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருக்க 42 எபிசோடையும் சேர்த்து நீங்க அங்க ஒரு சேர பார்க்கலாம். மீண்டும் உங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் Black Sheep ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டீஸ் வழங்கிய Black Sheep அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் செம்பாக்கம், சென்னை.